வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூன் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் அரபிக்கடலிலும் தொடர்ந்து வளிமண்டலத்தில் தாழ்வு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. ஒடிசா மேலும் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தில் இணைக்கும் வளிமண்டல சுழற்சி வருகிற நாட்களில் மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது தீவிரமடையும். இந்த நிகழ்வு தீவிரமடைந்து உள் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை வலுவாக தீவிரப்படுத்தும். அதே வழியில் ஜூலை 2 ஒடிசா அருகே வங்கக்கடலில் வடமேற்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சி தீவிரமடையும். அந்த நிகழ்வு தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் வடக்கு பகுதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். அதேவேளை தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெப்பச்சலமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. கடந்த நாட்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், அதே வழியில் டெல்டா மாவட்டங்கள், வடக்குள்ள மாவட்டங்களுக்கெல்லாம், கடலோர மாவட்டங்களாம் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலமழை கொடுத்தது. ஆனால் வரும் நாட்கள் மாவட்டத்தில் இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், இந்த இடங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் மழை இருக்கும். அதேபோல் தென் மாவட்டங்கள் உள்பகுதி பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த இடங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் கணவாய் பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூன் மாதம் 30 இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஆனால் பெரிய அளவில் வெயில் அதிகரிக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் 33-34 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களை பொறுத்தவரை 35 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும். ஆனால் வெயில் வருகிற நாட்களில் ஜூலை 8 பிறகு படிப்படியாக 1 டிகிரி செல்சியஸ் தமிழகத்தில் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை இப்போது தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறையும் என்பதால் வெயில் சற்று 1 டிகிரி செல்சியஸ் தமிழகத்தில் வெயில் அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தென்மேற்கு பருவமழை இன்று மதிய மாலை நேரத்தில் மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை லேசான சாரல் தூறல் எட்ட வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அது வெளியில் சாரல் மழை திருநெல்வேலி மாநகரம் வரை மாலை இரவு நேரங்களில் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. லேசான சாரல் தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் நனைக்கும் மழை பாபநாசம், அம்பை இந்த இடங்களில் நனைக்கும் மழை வரை சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை என்று. அதேபோல் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான மழையாகவும், தென்காசி, கடையநல்லூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் தூறல் ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களை பொறுத்தவரை. ஆனால் கிழக்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் லேசான சாரல் தூறல் சங்கரன் கோவில் வரை ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது மாலை அல்லது இரவு நேரங்களை பொறுத்தவரை. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏதாவது இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவெளியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த இடங்களில் இன்று பரப்பில் குறைந்த இடங்களே இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், தேனி வரை லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பில்லை தென்மேற்கு பருவமழை. அதே வேளையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, அதேபோல் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று பொள்ளாச்சி, ஒத்தக்கால் மண்டபம், கிணத்துக்கடவு இந்த இடங்களுக்கெல்லாம் நேற்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மழை கிடைத்துள்ளது. அதிகபட்சமாக கிணத்துக்கடவில் 3.3 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதேவேளையில் பொள்ளாச்சியில் 4 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதேபோல் இன்றும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான மிதமான மழை உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிணத்துக்கடவு வரை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை. அதே வழியில் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. இந்த பல்லடம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம்
காற்று மட்டுமே இருக்கும். அதே வேளையில் வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் பு புஞ்சை புளியம்பட்டி அன்னூர் சுற்று வட்டாரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழையாக கிடைக்கும். திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் நேற்றை விட இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வடக்கு பகுதி மட்டுமே லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும். தெற்கு பகுதியை பொறுத்தவரை இன்று தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அது வெளியில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரப்பில் குறைந்த இடங்களே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதுவெளி இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் இடம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்கும். மற்ற இடங்களை பொறுத்தவரை குறைவான பரப்பிலே மழை இருக்கும். அதேபோல் வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களில் மழை கிடைத்தாலும் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். கரூர், நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. கடந்த நாட்களில் தென்மேற்கு காற்று வேகம் சற்று குறைவாக இருந்தது. இனி வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு காற்றின் வேகம் மாலை நேரங்களில் வலுவாக பயணிக்கும், கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாக உள்ளது. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் வடக்கு பகுதி ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். கடந்த நாட்களைப் போல சற்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேபோல நேற்றை விட பரப்பில் குறைந்த இடங்களில் இன்று டெல்டா மாவட்டங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் கனவை பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை வெப்பச்சலன மழை சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 30ஆம் தேதி. நாளை ஜூலை 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலை கனமழையாகவும் கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் நாளை தென்மேற்கு பருவமழை கர்நாடகாவில் பெய்யும் மழை சற்று முன்னேறி வந்து ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமே நாளை மதியம் அல்லது மாலை நேரங்களில் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் அதேபோல் பழனி வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தாராபுரத்துக்கும் லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 1ஆம் தேதி. அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். ஜூலை 1ஆம் தேதி. வெப்பச்சலன மழை என்பது குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். பெரும்பாலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களும் சென்னை சுற்றியுள்ள இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 1ஆம் தேதி. ஜூலை 2, 3, 4 என்று படிப்படியாக தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். வெப்பச்சலன மழை என்பது உள்பகுதியில் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். இதே வானிலை ஜூலை 8ஆம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும். தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். ஜூலை 9, ஜூலை 10, 11 தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று அதிகரிக்கும். அதேவேளையில் வெயிலும் சற்று 1-2 டிகிரி செல்சியஸ் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளை தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் வட மாநிலங்களில் சற்று தீவிரமாக இருந்தாலும் தமிழகத்தில் பொறுத்தவரை வெப்பச்சலன மழை தொடர வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயில், மாலை நேரங்களில் வெப்பச்சலன மழை அங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை ஜூன் 8ஆம் தேதி வெப்பச்சலன மழை தொடரும் மழை. ஜூன் 9 மணிக்கும் ஜூலை 8ஆம் தேதி தொடங்கும் வெப்பச்சலன மழை. ஜூலை 9, 10, 11, 12 என்று படிப்படியாக தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை நீடிக்கும். பகல் நேரங்களில் வெயிலுக்கு பின் வெப்பச்சலன மழை தொடர வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. கேரளாவில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மாலை நேரங்களில் மன்னார் வளைகுடாவில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலில் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதுவில் வரும் நாட்கள் சென்னையை பொறுத்தவரை மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். வரக்கூடிய நாட்களில்
வங்கக்கடல் காற்றும் தென்மேற்கு காற்றும் சென்னையில் சந்திக்கும் என்பதால் வருகிற நாட்களில் மாலை நேரங்களில் சென்னையை பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் வருகிற நாட்களில் வெப்பச்சலனம் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை. அதே வேளையில் வெயில் 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இப்போதைக்கு 33 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் வரும் நாட்கள் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.